ஓகே. வீடியோ 2 இதில் வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, சர்ஜரிக்கு தேவையான சில ப்ரொசீஜர்ஸு, சில உடம்பு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கு ஒரு 90 நாளைக்கு வரைக்கும் சர்ஜரி வந்து மே மாதம் பண்ணுறோம் அப்படின்னா, அதுலேருந்து 3 மாதம் முன்னாடி வரைக்கும் நடந்த எல்லா டாக்டர் விசிட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு கான்செப்ட்டில் கவர் பண்ணுவாங்க. ஆனால் என்ன சர்ஜரி பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடாக நம்ம 90 நாளைக்கு பார்த்துருக்கணும். அது ஃபுல்லாமே அவங்க கவர் பண்ணிப்பாங்க. ஓகே. அப்போ அந்த 90 நாளுக்கு இடையில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் தங்கணும்லாம் அவசியம் இல்லை. 90 நாளுக்கு இடையில் நீங்கள் டே விசிட் பார்த்துருந்தா கூட அந்த மொத்த பில்லையும் வச்சுருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே. போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா சர்ஜரி முடிஞ்சதுலேருந்து 180 நாள். 180 நாளுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ரெகுலர் செக்கப் நடந்திருக்கும், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஏதாவது டெஸ்ட்டு, 6 மந்த்து கணக்கு, அது எல்லாத்தையுமே பில்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அப்போ சர்ஜரி பண்ண அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டு தந்துடுவாங்க. சர்ஜரி பண்ண முன்னாடி, சர்ஜரி பண்ண பின்னாடி எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுறது தான் ப்ரீ அண்டு போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஓகே. ரைட். தேங்க்யூ.